குரு வணக்கம் நேயர்களே. அஷ்டபைரவர், இந்த அஷ்டபைரவ மூர்த்தங்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இவங்க இந்த 8 பேருக்கும் தலைமையாக இருக்கக்கூடியது தான் காலபைரவர். சரிங்களா? அப்போ காலபைரவரை வழிபட்டால் இந்த அஷ்டபைரவர்களை வழிபட்டதுக்கு சமம். புரிஞ்சுதுங்களா? அப்போது பைரவருக்கு மட்டும் இந்த 8ஆம் எண் ரொம்ப விசேஷம். ஏன்னா பைரவர் தான் சனியினுடைய அதிதேவதை. புரிஞ்சுங்களா? பைரவருக்கு உண்மையும் தர்மமும் மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அதே மாதிரி ஈசனின் ருத்ராம்சம் தான் பைரவர். புரிஞ்சுங்களா? தர்மத்துக்காக எந்த எல்லை வரைக்கும் போகக்கூடிய ஒரு அவதாரம் தான் பைரவ அவதாரம். அப்போது யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் அதர்மத்தை நினச்சி பயமாக இருக்கும், இப்போ உங்களை வந்து பொய் கேஸ் போடுறாங்க, உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேன் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு மிரட்டுறாங்க, உங்களை விட பதவி பணத்தில் பெரிய லெவலில் இருக்காங்க ஆனால் உங்களை மிரட்டுறாங்க, அல்லது உங்கள் இடத்த எழுதி வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அல்லது உங்களை துரத்தணும்னு நினைக்கிறாங்க, அல்லது வேலையை விட்டு உங்களை துரத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்படி ஏதோ ஒன்று உங்களை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆட்கள் யாரெல்லாம் உங்களை பயமுறுத்துகிறாங்களோ, அல்லது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்களோ, அல்லது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறாங்களோ, நீங்கள் போய் சரணடைய வேண்டியது பைரவர். பைரவரை போய் வழிபட்டு அஷ்டமி திதிகளில் அவருடைய திருஸ்வரூபத்தின் முன்னால் ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி உங்கள் பிரச்சனைகளை அப்படியே பைரவர் முன்னாடி கொட்டுங்க. சரிங்களா? அப்புறம் அதை அப்படியே எப்படி ஷர்ட்டை கழட்டி போட்டு வருவோமோ அந்த மாதிரி பிரச்சனைகளையும் அவர் காலடியில் கழட்டி போட்டு வந்துடுங்க. பிரச்சனை தீர்ந்தால் சீக்கிரமாக சொல்யூஷன் கிடச்சிருச்சு, பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா பைரவருக்கு மறக்காமல் போய் புணுகு சாத்துங்க. புரிஞ்சுதுங்களா? அல்லது அரகஜா சாத்துங்க, புணுகு கிடைக்கலன்னா. பைரவ அந்த அஷ்டமிக்கு, தேய்பிரை அஷ்டமிக்கு காலபைரவருக்கு புணுகு சட்டை சாத்துவாங்க, அரகஜா வைப்பாங்க, மை. சரியா? இது ரெண்டுமே விசேஷம். ஸோ இதை பண்ணுங்கள். காலபைரவனுடைய அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் நேயர்களே. நன்றி.